சிறகடித்து பறக்கும் வண்ணத்து பூச்சி இனங்கள் அழிந்து வரும் நிலையில் அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்து வலுத்து வருகிறது. வண்ணத்து பூச்சிகளை ஏன் பாதுகாக்க வேண்டும், அவற்றால் ஏற்படும் நன்மைகள் என்ன பார்க்கலாம் இந்த வண்ணமயமான வண்ணத்து பூச்சி செய்தி தொகுப்பில். சிறகடித்து பறக்கும் வண்ணத்து பூச்சிகளை கண்டதும் ஒருவித புத்துணர்ச்சி நம்மை பற்றிக் கொள்வதை யாராலும் மறுக்க முடியாது. பெயருக்கு ஏற்றாற்போல் இந்த வண்ணத்து பூச்சிகளின் இறக்கைகளில்தான் எத்தனை வண்ணங்கள், எத்தனை வடிவங்கள். மனிதர்களின் கைரேகையைப் போலவே ஒரு வண்ணத்து பூச்சிக்கு உள்ள வண்ணங்களோ வடிவங்களோ மற்றொரு வண்ணத்து பூச்சிக்கு இருப்பதில்லை என்பது இதன் கூடுதல் சிறப்பு. இதனால்தான் வண்ணத்து பூச்சிகளை ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் புதியதாய் பார்ப்பது போன்ற ஒரு மகிழ்ச்சி தோன்றுகிறது. பல நூறு வண்ணங்களுடன் கண்களை கவர்ந்து வரும் வண்ணத்து பூச்சிகள் நாடு முழுவதும் ஏறத்தாழ 17,500 வகை பட்டாம்பூச்சிகள் உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. மரம் செடிகள் நிறைந்த பகுதியில் அதிகம் வாழும் வண்ணத்து பூச்சிகள் தற்போது அதன் எண்ணிக்கை குறைந்து அழிவின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வண்ணத்து பூச்சிகளின் அழிவுக்கு என்ன காரணம் என்பது தெரிந்தால்தான் அதனை மீட்டெடுக்க முடியும். வண்ணத்து பூச்சிகள் பெரும்பாலும் காட்டுச் செடிகளான களை செடிகளிலேயே அதிகம் வாழ்கின்றன. பூக்கள் அதிகம் நிறைந்த உன்னிப்பூச்செடி, கிளுகிளுப்பை செடி, காஸ்மோஸ் செடி, தேள் கொடுக்கு செடி, பட்டாசு செடி, எருக்கஞ்செடி போன்ற சாலையோர செடிகளே வண்ணத்து பூச்சிகளின் வாழ்விடமாக உள்ளன. இந்த வகை செடிகளில் அதிக எண்ணிக்கையில் பூக்கள் பூப்பதால் பூக்களில் உள்ள தேனை உறிஞ்சும் வண்ணத்து பூச்சிகள் இதன் இலைகளிலேயே முட்டைகளை இட்டு இனப்பெருக்கம் செய்கின்றன. இந்த வகை செடிகளில் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்திருந்தாலும் அவற்றை களை செடிகள் என்ற ஒற்றை பெயரால் அழித்து விடுகிறோம். வண்ணத்து பூச்சிகளின் வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டு வருவதால்தான் வண்ணத்து பூச்சிகளின் இனம் அழிவின் பாதையில் உள்ளது. காட்டுச் செடிகள் அழிக்கப்பட்டு வரும் நிலையில் விளை நிலங்களிலும் வீட்டுச் செடிகளிலும் வாழலாம் என்றால் எக்கச்சக்கமாக ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்து வண்ணத்து பூச்சிகளை வாழ விடாமல் செய்து விடுகிறோம். ரசாயன கலப்பு இல்லாத இடங்களில்தான் வண்ணத்து பூச்சிகள் வாழ்கின்றன. வண்ணத்து பூச்சிகள் இருப்பதால் மகரந்த சேர்க்கை மூலம் காய், கனிகள் என அதிக விளைச்சலை பெற முடியும். அது மட்டுமின்றி வண்ணத்து பூச்சிகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு முக்கிய காரணமாக விளங்குகின்றன. இப்படி வண்ணத்து பூச்சிகளால் பல நன்மைகள் உள்ள நிலையில் அவற்றை பாதுகாத்து அவை வாழும் சூழலை ஏற்படுத்த வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது வண்ணத்து பூச்சிகள் அதிகம் விரும்பி வாழும் செடிகளை அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும். மற்றொன்று, ரசாயன பூச்சிக்கொல்லி மற்றும் உரங்களை அதிகம் பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும். இதன் மூலம் இயற்கையின் இந்த அற்புத படைப்புகளை புவியில் இருந்து அழித்து விடாமல் பாதுகாக்க முடியும். வண்ணத்து பூச்சிகளை வாழ வைப்போம், இயற்கையை உயிர்ப்புடன் வைப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக ஷிபா ஜானட்.